ஹாய். ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போறது என்ன அப்படின்னா டேட்டா டைப்ஸ் பார்க்கலாம். ஸோ டேட்டா டைப்ஸ்ல வந்து ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரிங் எப்படி கொடுக்கறதுன்னு பார்க்கலாம். எக்ஸ் அப்படிங்கிறது வேரியபிள் ஈக்குவல் டு ஹலோ வேர்ல்டு. ஸோ நம்ம எக்ஸுங்கிற வேரியபிள்ல ஹலோ வேர்ல்டு அப்படிங்கிற ஸ்ட்ரிங்கை வந்து நம்ம வந்து சேவ் பண்றோம். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஒரு வேரியபிள் வேல்யூ கொடுக்குறோம். எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 20. ஸோ நம்ம பிரிண்ட் ஆஃப் எக்ஸ்ன்னு கொடுத்தோம்னா எக்ஸோட வேல்யூ என்ன இப்போ லாஸ்டா அப்டேட் ஆயிருக்கு 20. அதை வந்து பிரிண்ட் பண்ணிடலாம். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் நம்ம வந்து ஒரு ஃப்ளோட் வேல்யூ கொடுக்கலாம். 20 அப்படிங்கிறது இன்டீஜர் வேல்யூ. இன்டீஜர் வேல்யூ அப்படின்னா நமக்கு வந்து பாயிண்ட் ரேஷனல் வேல்யூஸ் வராது, டிவிசிபிள் பை வேல்யூஸ் வராது. ஸோ 20 அப்படிங்கிறத நம்ம கொடுத்துருக்கோம். நெக்ஸ்ட் 20.5 அப்படின்னு கொடுத்தோம்னா அதுதான் வந்து உங்களுக்கு என்ன ஃப்ளோட் வேல்யூ. நம்ம மற்ற லாங்குவேஜஸ்ல பார்த்துட்டோம்னா நம்ம வந்து ஒவ்வொன்றுக்கும் நம்ம வந்து முன்னாடி டிக்ளேர் பண்ணும். இன்ட் ஃப்ளோட் அப்படின்னு டிக்ளேர் பண்ணும். பட் ஆனா நமக்கு வந்து பைத்தானை பொறுத்த வரைக்கும் டைரக்டா அப்படியே அப்டேட் ஆயிரும். இப்போ நம்ம பிரிண்ட் பண்றோம்னா 20.5 ஒரு வேரியபிள நம்ம அப்படியே அடுத்தடுத்து அப்டேட் பண்ணிட்டே இருக்கும். ஸோ ஸ்ட்ரிங் பார்த்தோம், இன்டீஜர், ஃப்ளோட். ஸ்ட்ரிங்ங்கிறது ஹலோ வேர்ல்ட், இன்டீஜர் வந்து 20 வேல்யூ கொடுத்துருக்கோம், 20.5ங்கிறது ஃப்ளோட் வேல்யூ. இந்த மூணையும் பிரிண்ட் பண்ணதுக்கு அப்புறம் நெக்ஸ்ட் நம்ம என்ன பிரிண்ட் பண்ண போறோம் அப்படின்னா வந்து ஒரு காம்ப்ளெக்ஸ் வேல்யூ கொடுக்க போறோம். காம்ப்ளெக்ஸ் வேல்யூ அப்படின்னா உங்களுக்கு தெரியும், ஜேங்கிறது வந்துட்டு ஒரு வேரியபிள் வேல்யூ வந்து நம்ம அசைன் பண்ணுவோம். எப்படின்னு பார்க்கலாம். எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 5 பிளஸ் 1j அப்படின்னு கொடுத்தோம்னா இதுதான் நமக்கு வந்து காம்ப்ளெக்ஸ் வேல்யூ. இதை நம்ம வந்து பிரிண்ட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா 5 பிளஸ் 1j அப்படின்னு நமக்கு வந்து வேல்யூ ஸ்டோர் ஆகி அந்த வேல்யூ வந்து பிரிண்ட் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது லிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போறோம். இந்த லிஸ்ட் அப்படிங்கிறது என்னன்னா மல்டிபிள் வேல்யூஸ் வந்து என்க்ளோஸ் பண்ணியிருக்கோம். எப்படி க்ளோஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா வந்துட்டு ஸ்கொயர் பிராக்கெட்ல க்ளோஸ் பண்ணியிருக்கோம். இதெல்லாம் வந்து மியூட்டபிள்னு சொல்லுவோம். இதுதான் முக்கியமானது. நம்ம பைத்தான்ல பாத்தீங்கன்னா லிஸ்ட்னு ஒன்று இருக்கு. ஸோ இது மியூட்டபிள்னு சொல்றோம். தே ஆர் மியூட்டபிள் அப்படின்னா என்ன அர்த்தம்னா இண்டிவிஜுவல் வேல்யூஸ் ஆஃப் அ லிஸ்ட் கேன் பி சேஞ்ச்டு. அதாவது உள்ளுக்குள்ள வேல்யூஸ் வந்து சேஞ்ச் பண்ணிக்க முடியும். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன கொடுத்திருக்கோமோ அந்த வேல்யூவை நம்மளால சேஞ்ச் பண்ணிக்க முடியும். சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்பிள், பனானா, செரி. இப்போ பிரிண்ட் ஆஃப் எக்ஸ்ன்னு கொடுத்தோம்னா ஆப்பிள், பனானா, செரி. ஸோ இப்போ வந்து எக்ஸ் ஆஃப் டிஃபரன்ஸ் தெரிஞ்சுங்களா? ஸோ நம்மளால என்ன பண்ண முடிஞ்சது, ஃபர்ஸ்ட் ஆப்பிள், பனானா, செரின்னு இருக்கக்கூடியதை ஆப்பிள் ஸ்வீட் செரி அப்படிங்கிறத நம்ம கன்வெர்ட் பண்ணியிருக்கோம். ஸோ எப்படி யூஸ் பண்ணியிருக்கோம்னா இண்டெக்ஸ் வேல்யூ யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இண்டிவிஜுவலா ஆப்பிளுக்கு 0, நம்ம அரேஸ்ல பாக்குற மாதிரியே தான் 0ல இருந்து ஸ்டார்ட் ஆகும். நெக்ஸ்ட் ஆப்பிள், பனானா, செரி. ஓகேங்களா? நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது டப்பிள். டப்பிள்ங்கிறது வந்து எப்படி நம்ம ஸ்டோர் பண்ண போறோம்னா கிட்டத்தட்ட லிஸ்ட் மாதிரியே தான். அதுல ஸ்கொயர் பிராக்கெட் யூஸ் பண்ணிருப்போம். இதுல வந்து பாத்தீங்கன்னா வந்து parenthesis யூஸ் பண்ணுவோம். x equal to ஆப்பிள். டிஃபரன்ஸ் தெரியுதுங்களா? இதுல ஸ்கொயர் பிராக்கெட்டுக்கு பதிலா நம்ம parenthesis யூஸ் பண்ணோம். ஆப்பிள்
banana cherry. ஓகேங்களா? சோ நம்ம இது வந்து டிக்ஷனரிக்கு யூஸ் பண்ணக்கூடியது. சோ இப்படி குடுத்தோம்னா தான் வந்து டப்பிள்க்கு யூஸ் பண்ணக்கூடியது. டப்பிள் வந்து மல்டிபிள் வேல்யூஸ் என்க்ளோஸ் பண்ணியிருந்தாலும், உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய வேல்யூவ சேஞ்ச் பண்ண முடியாது. சரிங்களா? சோ நெக்ஸ்ட் இத வந்து பிரிண்ட் பண்ணி பார்க்கலாம். ஆப்பிள், பனானா, செர்ரி. இப்ப லாஸ்ட்டா என்ன அப்டேட் ஆயிருக்கு? டப்பிள் வேல்யூவா இருக்கு. நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம் அப்டின்னா, ரேஞ்சுன்னு சொல்லிட்டு ஒரு டேட்டா டைப்ப யூஸ் பண்ண போறோம். ரேஞ்சுங்கிறது ஆக்சுவலா ஒரு ஃபங்ஷன். அந்த ஃபங்ஷன் வந்து நம்ம அதுல ஒரு வேல்யூஸ நம்ம பாஸ் பண்ணோம் அப்டின்னா, அந்த வேல்யூஸ்க்கு உண்டானத பிரிண்ட் பண்ணும். இப்ப 6ன்னு குடுத்துருக்கோமா? இப்ப இத வந்து நம்ம பிரிண்ட் பண்ணி பார்க்கலாம். 0ல இருந்து 6 வரைக்கும் 0,6 அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு பிரிண்ட் ஆகுது. இது ஒன் ஆஃப் தி டேட்டா டைப் அப்படின்னு நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது டிக்ஷனரி. டிக்ஷனரிக்கு நம்ம சொன்ன மாதிரி ஃப்ளவர் பிரேசஸ் தான் யூஸ் பண்ண போறோம். டிக்ஷனரியில வந்து எப்படி இருக்கும்னா கீப் வேல்யூ அப்படின்னு ரெண்டெண்ணா இருக்கும். அதாவது பேர் பண்ணி நம்ம கொடுக்க முடியும் வேல்யூஸை. ஓகேங்களா? ஸோ இதுல வந்து பேர்ஸா என்க்ளோஸ் பண்ணியிருக்கும். பேர் ஆஃப் கீ அண்ட் வேல்யூஸ் அப்படிங்கறத நம்ம சொல்லிக்கலாம். சரிங்களா? சோ எப்படி பார்க்கலாம் அப்படின்னா x is equal to ஃப்ளவர் பிரேசஸ் ஓபன் பண்ணிட்டு நேம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து ஒரு கீ கொடுக்கணும். நேம் என்ன அப்படின்னா சாரா. அடுத்தது வந்து ஏஜ் கொடுக்குறோம். கமா கொடுத்து ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம். ஸோ எல்லாத்துக்குமே நம்ம வந்து கொட்டேஷனை க்ளோஸ் பண்ணணும். ஏஜ் அப்படிங்கிறது ரெண்டாவது கீ. அதோட வேல்யூ என்ன? நம்பர்ல கொடுக்குறோம். நம்பர்ல கொடுக்குறோம் அப்படின்னா நம்ம என்ன பண்ண வேண்டியது இல்ல, கொட்டேஷன்ல க்ளோஸ் பண்ண வேண்டியது இல்ல. ஒன்லி ஸ்ட்ரிங்குக்கு மட்டும்தான் டபுள் கோட்ஸ் நம்ம கொடுக்கணும். ஸ்ட்ரிங்குக்கும் கீ வேல்யூக்கும். ஓகேவா? ஸோ இப்போ நெக்ஸ்ட் இதை வந்து பிரிண்ட் பண்ணி பார்க்கலாம். ஓகே, ஸோ இதுதான் நமக்கு வந்து நேம்ங்கிறது வந்து கீ, சாராங்கிறது வேல்யூ, ஏஜ்ங்கிறது கீ, 36ங்கிறது வேல்யூ. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது பூலியன் வேல்யூ. பூலியன் வேல்யூ அப்படிங்கும்போது கேப்ஸ்ல டி ஆரம்பிச்சு ட்ரூன்னு கொடுக்கணும். இப்ப இத பிரிண்ட் பண்ணோம்னா ட்ரூன்னு கொடுக்கும். ஓகே, நன்னு ஒரு டைப் இருக்கு. அதுல நம்ம என்ன பண்றோம்னா எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு நன்னு கொடுத்தோம்னா அதுல எந்த வேல்யூஸ்மே இல்ல அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? சோ இப்போ இதை வந்து நம்ம பிரிண்ட் பண்றோம். பிரிண்ட் ஆஃப் எக்ஸ் நன், உள்ள எந்த வேல்யூவும் இல்ல அப்படிங்கறத பிரிண்ட் பண்ணிடும். ஓகே.